ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அட்டகாசமான மலபார் க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நிறைய ஃப்ளஷ் இருக்க ஃபிஷ்ஷாக வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, அப்புறமேட்டுக்கா பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. இதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1½ ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிஷ் எடுத்து இதில் அப்படியே மசாலா தடவி அப்படியே எல்லா இதையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேரினேட் பண்ணதுமே ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இதை ஆட் பண்ணி அப்படியே சும்மா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசை தவா வச்சுட்டு அதில் இந்த ஒரு ஃபிஷ்ஷுமே எடுத்து ஃப்ரை பண்ணி இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டு, நல்லா எல்லா சைடுமே வெந்து வந்ததுமே இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது நான் நினச்சதை விட. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு எல்லா சைடுமே ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை ஆனதுமே எடுத்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம பசங்களுக்கெலாம் சிக்கன் அந்த மாதிரி கொடுக்கறத விட ஃபிஷ்ஷு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. ஏன்னா சிக்கன் நம்ம பெரியவங்களே சாப்பிடக்கூடாது. அதனால் குழந்தைங்களுக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ்ஷே கொடுங்க வீட்டில் செஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.